அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளை இந்த விழாவினை தலைமையேற்று நடத்தும் ஒருங்கிணைந்த சென்னை சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தின் தலைவர் சென்னரி திரு தண்டபாணி ஐயா அவர்களை நாமெல்லாம் ஆவலுடன் உரையை கேட்க உரையாக இருக்கும் அன்பிற்குரிய ஐயா கதிர்வேல் ஐயா அவர்களை இந்த தர்மசாலையை இந்த சபையை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் சின்னக்காவல் சின்னம்மையார் உள்ள நிர்வாகிகளே, இந்த மாதந்தோறும் 4வது ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் ஆண்பினேய அன்பர்களே, உங்கள் அனைவரும் எனது முதல் வணக்கத்தை தண்டபாணி ஐயா அவர்கள் மிக அருமையாக பேசினார்கள். அதற்கு மேல் என்ன கருத்து ரொம்ப சிறப்பாக என்ன சொல்லணுமோ சுருக்கமாக 6 மணி நேரம் 25 நிமிஷத்திலே சுருக்கமாக சொல்ல வேண்டிய கருத்துக்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. நம்ம போன மாதம் பேசினா கூட சில பேர் புதுசாக இருக்கிறதுனால அதை லேசாக சொல்லிட்டு நான் சுத்த சன்மார்க்கம் ஏதோ நம்ம ஒரு சமயம் வச்சிருப்போம், வழிபாடு கொள்கை கோட்பாடு அந்த மாதிரி. சுத்த சன்மார்க்கங்கிறது ஒன்று தான். சுத்த சன்மார்க்கத்தின் முடிவு சாகா கல்வியே தெரியும். எதுக்கு நம்ம சுத்த சன்மார்க்கத்தில் இருக்கோம்? நம்ம அடையிற வேண்டிய நம்முடைய முடிந்த முடிவு சாகா கல்வி அடையும். பெருமாள் சொல்லியிருக்கிற முக்கிய முடிவு அதுதான். சாகிறவன் சன்மார்க்க நிலையை பெற்றவன் அல்ல, சாகாதவனே சன்மார்க்கம். அப்போ சாகாமல் இருக்கிறது என்ன பண்ணணும்? அறிவினால் ஆவணங்களோ அழகாக சொன்னார். ஜீவகாரண்யம் தான் அதன் அடிப்படை. ஜீவகாரண்யம் இல்லாத எந்த செயலை சொன்னாலும் ஐயா நாங்கள் வரும்போது தான் பேசிக்கிறோம். ஜீவகாரண்யம் இல்லாத நாம் எவ்வளோ பெரிய அற்புத செயல்களை செய்ததாக இருந்தாலும் அவன் ஆண்டவரை அடைந்தவன், அவரை ஞானி கூட சொல்ல முடியாது அப்படின்னு ஐயா நிறைய பாடல்கள் பதிவு பண்ணிக்கிறாங்க. ஜீவகாரண்யம் அடிப்படை. சரி, ஜீவகாரண்யம் இருக்கிறது தயம். ஜீவகாரண்யம் என்ன? தயம். அப்போ இந்த சுத்த சன்மார்க்கத்தில் நம்முடைய நிலை என்ன? நம்ம என்ன இருக்கிறோம், என்ன ஆக போகிறோம்? சாகாத நிலை அடையணும். ஒவ்வொருத்தரும் அதான். ஏன்னா முன்னால் இடையில என்ன சொல்லியிருக்கிறாங்க, நீ இத்தனை வயசுக்குள்ள அடையணும், சாகாத நிலையில் ஒரு நிலையை வந்து அடையணும்னா 20 வருஷத்துக்குள்ள அடையணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு ஐயா தான் சொல்லியிருக்காரு, பிறந்த பிறப்பு இதில் தானே ஞான தெரியும், பிறந்த பிறப்பு இதில் தானே நித்திய மெய்வாழ்வு வைக்கலாம். ஐயோ, நமக்கு ஒன்றுமே தெரியலையே, நாம் அடைய முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. பிறந்த பிறப்பு இதில் தானே. இதுக்கு மேலே என்ன சொல்லணும்? சொல்றது நம்ம ஊரில் 1000 சத்தியம் சொல்றாரு. நம்ம சொல்ற மாதிரி இல்லை. ஐயா சொல்ற பார்த்தீங்கன்னா பொய் முறையே எல்லாம் வந்து சொல்றாரு. பிறந்த பிறப்பு இதில் தானே நித்திய மெய்வாழ்வு வைக்கலாம் என்று சொல்றாரு. இன்னொரு தகவல் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப உடம்பெல்லாம் தளர்ந்து போச்சு, திரைத்து நரைத்து உளுத்தவரும் இளமை பெற்றிடலாம். அவன் வந்து நம்மெல்லாம் வந்து அடைய முடியும். ஏன்னா இதில் வந்து ஐயா தவம் செஞ்சு அடைய முடியுமா? அடைய முடியாது. சன்மார்க்க நிலையை எல்லாரும் தவம் செய்யறாங்க இல்லையா? தவம் என்னங்கிற கேள்வி அப்புறம் எவ்வகைத்தான் தவம் செய்யணும் எய்தறிதான் தெய்வம் எனக்கு எளிதில் கிடைத்தல் மனம் இடம் கொண்டதே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தவமே செய்ய வேண்டாமா? ஐயா என்னுடைய சொல்றாரு, நான் செய்த தவத்தால் தெரிந்தவள் ஜோதி. அப்போ இதுவரைக்கும் இருக்கக்கூடிய தவங்களை வந்து நீங்க செஞ்ச பத்தாது, ஆனால் தவம் செய்யணும். ஆனால் அந்த தவம் என்ன? அந்த தவம் என்ன சொல்றாரு ஐயா? என்ன சொல்றாரு?
நெற்றிக்கண் திறக்கக்கூடிய பற்றி நிறைய இருக்குது. எத்தனை பேர் வந்து சொல்ல முடியும் சொல்லுங்க? சன்மார்க்கம் பெரியவர்கள் அதை தான் சொல்லணும். நெற்றிக்கண்ணை எப்படியா திறக்கிறது? அருள்வாய் இல்லையா? நெற்றிக்கண் பற்றி திறக்கிறது இல்லையா? எப்படி திறக்கிற வழிவெல்லாம் ஃபுல்லாகவே ஆரம்பத்தில் ஃபுல்லாக தான். அப்போ நாம தான் அதை வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ இது வந்து ஒரு விஞ்ஞான முறையாக ஏதாவது ஒரு நம்பிக்கை தான் அடைஞ்சு அதை நிரூபித்து அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி அடைய முடியும். எல்லா அறிஞரையும் நாம் இருக்கேன். இப்போ எப்படி அடையிறது? இப்போ நாம் அடையணும் அப்படின்னா நம்மகிட்ட என்ன கருவிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்மகிட்ட இருக்கிறது நம்ம இந்திரியங்கள் இருக்குது. 4 தான் இருக்குது நம்மகிட்ட இருக்குது. நம்ம வச்சுருக்க பொருள் வந்து 4. ஒன்று நம்முடைய இந்திரியங்கள், நம்முடைய கரணங்கள். இந்திரிய கரணங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய ஜீவன், நம்முடைய ஆன்மா. ஆனால் இதுக்கு முன்னால் வந்து நமக்கு எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆன்மா, ஜீவன், உயிர் எல்லாம் ஒன்று தான் சொல்லியிருக்காங்க. எல்லாம் ஒன்று சொல்லி பார்த்தா ஜீவன் வந்து சும்மா அதுபோல சில இடங்களில் பார்த்தா எல்லாம் ஒன்றுங்கிற மாதிரி, சில இடத்துல ஆன்மாவுக்கு இருக்கிற மாதிரி வந்து ஜீவன் சொல்கிற மாதிரி வந்து ஒரு குழப்பம் வரும். ஆனால் ஐயா வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஜீவன் வந்து தனியாக சொல்கிறாங்க. இந்திரியங்கள், கரணங்கள், ஜீவன், ஆன்மா. இப்போ இந்த ஒன்று தான் நம்ம வந்து விஞ்ஞான முறைப்படி தான் நம்ம வந்து ஐயா சொல்லியிருக்கிறார் எப்படி நம்ம அடையணும். ஸோ நம்மகிட்ட இருக்கிறது என்ன? இந்திரியங்கள், கரணங்கள், நம்முடைய ஜீவன், ஆன்மா. நம்ம ஜீவன் பக்கத்துலேயோ இல்லை ஆன்மா பக்கத்துலேயோ வந்து நம்ம அவ்வளோ ஈஸியாக போக முடியாது. ஜீவன் அடையிறது கஷ்டம் நம்மகிட்ட. ஏன்னா ஜீவன் வந்து கண்ணுக்கு தெரிகிற மாதிரியா இருக்குது இல்லையா? இல்லை ஆன்மா தான் நம்மகிட்ட நம்ம ஆன்மான என்னன்னு பார்த்துக்கிறோமா? இல்லை. நமக்கு நம்ம கையில் இருக்கிறது என்ன? அதே நம்ம கையில் இருக்குன்னா சொல்கிற வழி நம்ம கையிலே இல்லை. பொறிகள் நம்ம வசம் இருக்குதா? இல்லை. கரணங்கள் நம்ம வசம் இருக்கா? இல்லை. அப்போ தனுவரணாதிகள் தான் கடந்தறிவோர் அனுபவமாகி அறிவர் சொல்லிக்கிறார். இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா யோக அனுபவங்களும் எது வச்சு சொல்கிறாங்க? தன்னுட உடம்பு, கரணங்களில் மனம், தனு உடம்பு வச்சு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் உலகத்தில் இந்த தனு கரணங்களை வச்சு அடையக்கூடிய யோகங்களை வச்சு நீங்கள் அடைய முடியாதுங்கிறது. ஆனால் அந்த தனு கரணத்தை வச்சு நீங்கள் அடைய முடியும். அவர் சொல்கிறார் எப்படி அடைய முடியும்? ஏன்னா கடவுளுடைய விளக்கம் நம்ம உடம்புல 4 விதமாக இருக்குது. பொறிகள்லையும் கடவுள் விளக்கம் நம்ம உடம்புல மனித தினத்தில் அதிகமாக இருக்குது. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகள் இருந்தாலும் கடவுள் விளக்கம் மனித உடலில் அதிகமாக இருக்கிறது. மனித உடலில் கடவுள் விளக்கம் எங்கே இருக்குது? நம்ம பொறிகளிலும் கடவுள் விளக்கம் இருக்கிறது. நாம கரணங்களிலும் கடவுள் விளக்கம் இருக்கிறது. நம்ம ஜீவனிலும் இருக்கிறது. நம் ஆன்மாவிலும் பூரணமாக கடவுளுடைய விளக்கம். சரி, எல்லாரும் தான் நாமே கடவுள் வந்து கேட்டார். ஐயா ஒரு எல்லே கடவுள் விளக்கம் இருக்குது. அப்போ நம்ம கடவுள் தானே? நாம கடவுள் இல்லை. அது பெருமான் சொல்றாரு. ஏன் இல்லை? நம்ம ஏன் கடவுள் இல்லை? இவ்வளவு 4 இடத்துல கடவுள் இருந்தால் கடவுள் விளக்கம் இருந்தாலும் நாம் ஏன் கடவுளாக இல்லை? வைணவ சமயத்தில் வந்து 2 சட்டம் போடுவாங்க. தெரியலையா? தென்கலை வடகலைன்னு சொல்லிட்டுருவாங்க. என்ன அதுக்கு விளக்கம் பார்த்தாக்க அதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பெருமான் தான் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க. தென்கலை அப்படின்னு சொன்னால் இந்த நாமத்தை வச்சு மட்டும் இல்லை. அதாவது கடவுள் அடையிறதுக்கு கடவுள் வந்து நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லா சுதந்திரம் கொடுத்துருக்கிறார். அதனால நாம தான் போய் கடவுளை பற்றணும். கடவுளை நாம் தான் போய் பற்றணும். அதாவது மக்கட நாயகம் குரங்கு மாதிரி, குரங்கு வந்து புதியை பற்றிக்கிற மாதிரி நாம போய் கடவுளை பற்றணும் அப்படிங்கிறான். யாரு? தென்கலை இருக்கிறாங்க. இதுதான் கரெக்டாக அப்படிங்கிறான். கடவுள் நமக்கு எல்லாம் சுதந்திரம் கொடுத்துருக்காருல, நாம தடையாக போய் பற்றணும் அப்படின்னு இவன் சொல்லுவான். ஆனால் அவன் சொல்ல நீ என்னையா கடவுளோட பெரியாளா? கடவுளுக்கு எல்லாமே தெரியாதா? நமக்கு என்ன பண்ணணும்னு கடவுளுக்கு தெரியாதா? அவன் தான் பண்ணலையா? நம்ம ஒன்று அவனை போற்றி போட்டுருக்கோம். அவ்வளோ கடவுளை போடுவோம், போற்றுவோம். அவன் வந்து நமக்கு என்ன பண்ணுமோ பண்ணிட்டு போட்டுன்றான். யாரு? இது வந்து மாற்றால நயன்றாங்க. ஒரே கடைக்கு வருது மாற்றால பூனைக்குட்டி வந்து கண்ணை முடிஞ்சு பெசாமல் இருந்தாலும் அந்த தாயை கம்பி எடுத்துட்டு போய் எங்கே போடுவோம், பத்திரப்படுத்துவோம், என்ன பண்ணுவோம் பண்ணுறது. எது சரி? இதில் எது சரி? மக்கட நாயம் சரியா? மாற்றால நாயம் சரியா? பூனை சரியா? குரங்கு சரியா? இது ஐயா திவ்யோ வழக்கம். சண்டே இல்லாமல் ஐயா திவ்யோ
ஏன்னா கடவுள் வந்து உங்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்குறாரு. என்ன சுதந்திரம்? தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் எல்லாம் கொடுத்த போது நீதான் முயற்சி பண்ணணும். அப்புறம் கடவுள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதுவும் சரி இதுவும் சரி. ஆனால் முதல்ல வந்து நீ முயற்சி பண்ணணும். இந்த மரணமில்லா பெருவாழ்வு எதனால போடுன்னா நீ அடைய முடியாது. திருவருள் சுதந்திரத்தால் மட்டும்தான் முடியும். ஐயா சொன்னாங்க அந்த திருவருள் சுதந்திரத்தை எப்படி அடையாது? திருவருள் சுதந்திரத்தை அடைஞ்சா உனக்கு கொடுத்துருக்க 3 சுதந்திரத்தை ஒப்படைக்கணும். அந்த 3 சுதந்திரத்தை எப்படி எங்க இருக்குது? நானும் தேடி பார்க்குறேன். அந்த சுதந்திரம் எங்கேயும் கிடைக்கல. எங்க கிடைக்கிறது? அந்த சுதந்திரம் எங்க இருக்குது? எப்படி கிடைக்கிறது? அந்த சுதந்திரத்துக்கு தான் நீங்க ஜீவனுக்கு கூட போக வேண்டாம். உங்களுடைய மனமும் உங்களுடைய மொழிகள் மூலமாக அது எப்படி அடைகிறதுங்கிற விவரம் ஒரு பல பெருமாள் சொல்லியிருக்காரு. அது வரும். இந்த 3 சுதந்திரங்களும் எது மூலமா செயல்படுது? ஒன்றும் இல்லை, நமக்கு விதியை எதனால செயல்படுது? கர்மா எப்படி செயல்படுது? கர்மா எப்படி ஏற்படுது? ஜீவகாரணியம் படிச்சு எல்லாம் படிங்க. நான் என்ன வேண்டுகோள் பண்ணுறேன்னா, இந்த 3 புத்தகம் எல்லாருமே வாங்கி வச்சுக்கிறேன். தெய்வநிலையுமே வெளியிடுறாங்க. 5ஆம் திருமுறை, அந்த 5 திருமுறைகள், 6ஆம் திருமுறை, உடனடி பூஜை எல்லாரும் வாங்கி எல்லாம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்கிறேன். அதில் வந்து சரி 3 சுதந்திரத்துக்கு வந்து விதி நமக்கு எப்படி ஏற்படுது? விதி எப்படி ஏற்படுது? விதின்ற கர்மான்னு சொல்றாங்கல்ல, நமக்கு எப்படி ஏற்படுது? இல்லை எப்படி செயல்படுது? நம்முடைய வாக்கு, மனம், மெய். வாக்கு, மனம், மெய் 3 விஷயத்தில் நம்ம வாக்குன்னு என்ன நம்ம பேசணும். நல்லா பேசும்போது கூட அவசியம் இல்லாமல் நம்ம பிறகு விசாரிக்கிறதோ, அவர் இப்படிப்பட்டாரு அப்படிப்பட்டாரு, அது முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணோம்னா வாக்குனால் வரக்கூடிய பாவங்கள் இல்லை. நம்ம விதியும் நம்ம ஒரு சொல்லுவோம், அதை கேட்டு போய் இன்னொருத்தர் சொல்லுவோம், தொடர்ந்தது பிரச்சனை. அது மாறி 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 அது ஒரு காம்ப்ளிகேஷன் ஆகிடும். நமக்கு வந்து விதி செயல்படாமல் இருக்குன்னா, நம்ம விதி செயல்படுறதும் வாய் மூலமாக செயல்படுவோம், விதி ஏற்படுறதும் வாய் மூலமாக ஏற்படும். வாய் ஜீவகாரணிய உலகத்தில் இருக்குது. நான் இது எதுவும் என்னுடைய சொந்த கருத்தே கிடையாது, எல்லாமே அனுபவம். 2வது மனப்பூர்வமாக செயல்படும். மனதில் நமக்கு சில எண்ணங்கள் ஏற்படும், இல்லை நாம சில எண்ணிப்போம். 2 இருக்கு. 3வது மெய். ஆனால் அந்த மெயினாக நம்ம பண்ணுறது வந்து ஓரளவு நம்ம தயவுடைய ஆள் வந்ததுனால வெட்டுதல், குத்துதல், அடித்தல், கொள்ளுதல், அந்த மாதிரி எல்லாம் கெட்டுதல் அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம் இல்லையா? நம்ம ஓரளவு அதை தாண்டி விட்டுட்டோம். தெரியாமல் சின்ன சின்ன தவறுகள் பண்ணலாம், அது வேற விஷயம். ஆனால் மெயினாக பண்ணுறது வந்து மனசுனாலேயும் வாக்குனாலேயும். அப்போ அதுக்கு தான் வந்து வள்ளல் பெருமான் வந்து என்ன பண்ணாங்கன்னா, மனசு வாக்கு ரொம்ப முக்கியம். நம்ம கையில் இருக்கிறது. அதனால தான் வந்து வடலூரில் இருக்கும்போது இந்திரிய ஒழுக்கம் அப்படின்னு சொன்னார். கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆண் ஒழுக்கம். இந்திரிய ஒழுக்கங்கள்ல என்ன செய்யணும் அப்படிங்கிறது சொல்றது வெளிப்படையாக அவங்க சொல்லியிருக்கிறது ஒன்று. அதுக்கு மேலும் சில விஷயங்கள் இதை சொன்னீங்கன்னா சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு புறப்படும். அந்த இந்திரிய ஒழுக்கத்தில் சொல்லியிருக்கக்கூடிய சில ஒழுக்கங்களை நாம் கடைபிடித்தால் அதற்கு மேற்பட்ட சில விஷயங்கள் நமக்கு புறப்படும். எப்படின்னா, இந்திரியங்கள் நம்முடைய வசமாகும். இந்திரியங்கள் வசமானாலே பெரிய விஷயம், அது வந்து சாதாரண விஷயம். 5 அந்த இந்திரியங்கள் வந்து, அதாவது இந்திரியங்கள் எப்படி இருக்குன்னா, கண்வாய், அந்த 5 இந்திரியங்களுக்கு அடுத்ததுன்னா அதனுடைய சூக்குமம் தான் புலன்கள், அதனுடைய சூக்குமம் தான் தன்மாத்திரைகள்னு சொல்லுவாங்க 5. அது நம்ம தத்துவத்தை பற்றி பேசும்போது விளக்கமாக என்னன்னு பேசுவோம். நம்முடைய வசமாகும். வசமான என்ன? சுவை, ஒளி, உரு, ஓசை, நாற்றம் என்னும் 5 வகை தெரிவான் கட்டே உலகு. இந்த உலகமே அவங்க இல்லையா? இந்த 5 எவன் வசப்படுத்துறானோ அவன் கையில தான் அந்த உலகமே. திருக்குறள் சொல்லியிருக்காங்க, சுவை, ஒளி, உரு, ஓசை, நாற்றம் என்னும் 5 வகை தெரிவான் கட்டே உலகு. அவங்ககிட்ட தான் இருக்கு உலகம். உலகம் வேற யாரும் பண்ண முடியாது. அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு ஆற்றல். அதை சொல்லிட்டு இன்னும் அதனால இந்திரிய ஒழுக்கங்களை வந்து நாம் வந்து கடைபிடிக்கணும். சரி, இந்த இந்திரிய ஒழுக்கங்களை நம்ம கடைபிடிச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த 4 புருஷார்த்தங்கள் சொல்லியிருக்காரு. ஏமசித்தி, இந்திரிய ஒழுக்கங்கள்னால ஏமசித்தியும், கரண ஒழுக்கத்தினால சாகா கல்வியும், ஜீவ ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறதுனால
தத்துவ நிகரமோ ஆன்மோடு வரும்போது கடவுள் நிலையிலிருந்து நம்ம எதாவது ஏமசித்தி என்னங்கிறது நம்ம போன மாதம் நிறைய டீட்டெயிலாகவே பேசுவோம். அதில் குறிப்பாக சொல்லிடுறேன். ஏமசித்தின்னா என்னன்னா இறைவனுடைய திருவடி நமக்கு அனுபவமாகும். இன்னும் சுருக்கமாக போன மாதம் கூட சொல்லலை. இறைவனுடைய திருவடி நமக்கு அனுபவமாகும். இறைவனுடைய திருவடி அனுபவமாக சன்மார்க்கம் மட்டுமில்லை, எந்த அனுபவத்திலையும் அவங்க எந்த அனுபவம் வர முடியாது. நான் அடித்து சொல்லுவேன். அந்த திருவடி எப்படி இருக்கும், இறைவனுடைய திருவடிங்கிறது எப்படி இருக்கும், அது எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இறைவனுடைய திருவடி எப்படி இருக்குங்கிறது திருவள்ளுவரும் அதே தான் சொல்லியிருக்கிறார், மாணிக்க வாசகரும் அதே தான் சொல்லியிருக்காரு, ஐயாவும் அதே தான் சொல்லியிருக்காரு. இறைவனுடைய திருவடி எப்படி இருக்கும் அவ்வளோ தானே. இறைவனுடைய திருவடி நிறைய அடைஞ்சிருக்கிறாங்க. திருவடியை அடையிறது ஒரு தொடக்கம். அதுக்கப்புறம் மேலே முடிச்சு போகணும். அதுதான் தாழ்வு. எல்லாம் செயற்போம் என்னானை அம்பலத்து எல்லாம் வந்தான் ஆளை ஏற்றுனா எப்படி நம்ம விளக்கை ஏற்றுறோம்னு சொன்னாங்கல்ல, விளக்கை ஏற்றுற மாதிரி நம்முடைய இறைவனுடைய திருவடியை நம்முள் ஏற்ற வேண்டும். புறமே திரிந்தேனை பொற்களம் சூட்டி நிறமே புகுந்தன்னை நிர்மலன் ஆக்கி அறமே புகுந்தனுக்கு ஆரம்புரிந்த திறமே நென்றி தேய்கின்றேன். அந்த இந்திரியங்கள் மட்டும் நம்ம கட்டுப்படுத்தும் போது அந்த ஏமசித்தி வருது. ஏமசித்தின்னா இறைவனுடைய திருவடி. இறைவனுடைய திருவடி எப்படி இருக்கும், ஏன் பெறணும் அப்படிங்கிறதுடைய முழு விளக்கம் திருக்குறள் 10 திருக்குறள். திருவடினா எப்படி இருக்கும், திருவருடைய தோற்றம் எப்படி இருக்கும், திருவடி எப்படி அடையணும், ஏன் அடையணும், திருக்குறளில் 10 விளக்கம். ஏன் அது நானும் எல்லா உரையும் எடுத்து பார்த்தேன், எந்த உரையிலையும் நான் சொல்லுடைய விளக்கம் இல்லை. அது ஏன் எனக்கு தெரியல. ஆனால் பெருமாள் தான் அதை குறிப்பாக சொல்றாரு. இந்த திருவடியை பற்றி விளக்கம் 10 குறளையும். சரி, பெருமாளும் சொல்றாரு. பெருமாள் திருவடியை சொல்றாரு. ஸோ திருவடிங்கிறது எப்படி இருக்கும், ஒளி மலராக தழுவினன் திருவடி நிலையே. ஒளியா இருக்கும், இன்னொன்று என்ன இருக்கும், மலரா இருக்கும். ஒளி மலரா மாதிரி இருக்கும். இதெல்லாம் பேச ஒன்றுதல்ல, இருந்தாலும் அன்பர்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஒரு மலர் ஒளி மலர் எப்படி நமக்குள்ள மலருதோ அது மாதிரி இருக்கிறது தான் இறைவனுடைய திருவடி நிலை. நாம் மாணிக்க வாசகர் சொன்ன எப்படி மாசற்ற சோரி மலர்ந்த மலர் சுடரே தேசனே சேனாரமுதே. அது மாசற்ற திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, மலர் மீசை ஏகினான். நீங்க அந்த மலரை அடைஞ்சீங்கன்னா, மலரை அடைந்தீர்கள் என்றால் மானடியில் சேர்ந்தார். எவர் ஒருவர் இந்த மலர் அனுபவத்தை பெற்றாரோ அவர்களெல்லாம் இறைவனுடைய திருவடி அனுபவத்தை பெற்றார்கள். மலர்னா என்ன, மலருக்கு பெருமாள் விளக்கி கொடுக்கிறார். நிறைதலும் குறைதலுமாயுள்ள நீர்நிலைகள் தோன்றியும் அழிந்தும் விரிந்தும் குவிந்தும் வாடியும் நின்று வண்ணமும் நரையும் வாசமும் சிறிதே சிறிதுபோ என்று பறித்தலாகிய சிறிதொழிற்படும் மலர்கள் அல்ல. ஏதோ அந்த வெளியே இருக்கிற பூ இல்லை. அது என்ன மாதிரி பூ, ஒளியா மலர்ச்சியும் அழியா மரணமும் பொன்னிற பொலிவும் இன்னற ஒழுக்கும் மென்மையும் தன்மையும் வேப்புறும் உருவமும் கண்டோர் கண்கவர் காட்சியும் மாட்சியும் கொண்டு முக்காலமும் குன்றா மலரை குறித்தவை காண்க. பெருமானுடைய இந்த மலர் சாதாரண மலர் அல்ல. அந்த மலர் நமக்கு எதன் மூலமாக வரும், நமக்குள்ள எப்படி அடைவோம். அந்த மலருக்கு இன்னொரு வார்த்தையும் சொல்றார். மலர் அந்த திருவடிக்கு இன்னொரு பதமும் ஐயா சொல்றாரு, நம்ம திருவள்ளுவர் சொல்றாரு. அது உபயபதம். உபயபதத்தை நம் உச்சிமேல் சூட்டிய அபயோ திரு அம்பலத்தில் அஞ்சாதே தெரிஞ்சே அஞ்சாதே. என்ன அது உபயபதம்? உபயபதம்னா என்ன? உபயபதம்னா என்ன?
இந்த கேவல நிலைன்னு சொல்லும் போது என்னன்னா, அந்த ஆன்மா வந்து எதுவும் இந்த உணர்வோ எதுவும் வர்றதுக்கு முன்னால இந்த விளக்கங்களை எதில் பெறலாம்னா விண்ணப்பம் ஒன்றில் பெறலாம். சத்திய பெருவிண்ணப்பம் 4 விண்ணப்பங்களை படிக்க அது வந்து எல்லா விளக்கமே மொத்த அருள்பாவுடைய தொகுப்பு வந்து ஒன்று அருட்பெருஞ்சோதி ஆவல் இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா 4 விண்ணப்பங்கள் எல்லா தகவலுமே திரும்ப திரும்ப அது பார்க்கும்போது நமக்கு புரியும். முதல்ல வந்து என்ன அர்த்தம், நம்மகிட்ட எதுவுமே இல்லை. அந்த ஆன்மா வந்து இயல்பு என்னன்னா எதையாவது பிடிச்சிக்கணும், சும்மா இருக்காது, பற்றுவது. அப்போ அது இருளை ஆணவங்கிறது ஆந்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணவம் கிடையாது. ஆணவம் என்று சொன்னால் இருள், ஆணவம் என்று சொன்னால் இருள். நிறைய பேர் அகங்காரத்தையும் ஆணவத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அது இல்லை. ஆணவம் என்று சொன்னால் இந்த ஆன்மாவை அணுவாக்கி அவத்தையுள் தள்ளுகின்ற ஆணவமாச்சு மாற்றுகின்ற இருள், காரிருள். இந்த காரிருள் எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் இந்த பெருமிழப்பத்தில் ஐயா சொல்றாரு. அந்த குடிச்சிட்டு ஒரே இருட்டாட்டு இருக்கு. எங்க பார்த்தா ஒரே இருட்டு. அந்த ஆன்மா வந்து இடம் எங்க கிடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு வெறும் இருட்டு அளவு கேவல நிலை. அந்த கேவல நிலையிலிருந்து நம்ம வீட்டு வரணும் சொல்லிதான் நமக்கு இந்த கருவிகரணாதிகள்லாம் கொடுத்த உடனே அது மாயையில கொடுக்கறதுனால அது வந்து கொஞ்சம் வெளிச்சம். மாயைங்கிறது வந்து அது ஆணவா இருள் இல்லாத கொஞ்சம் வெளிச்சம். அதுதான் சகல நிலை. அந்த சகல நிலை நம்ம இருக்கோம். இந்த மனித தேகத்தை பெற்றவர்கள் தான் நம்ம சுத்த நிலைக்கு போக முடியும். சுத்த நிலைகள் என்ன? இப்போ இந்த கல்வி கருணாதிகளை நம்ம நீக்கிட்டோம்னாக்கா பழைய நிலைக்கு போயிடுவோம். ஸோ கல்வி கருணாதிகளை நம்ம வந்து நீக்கவும் கூடாது. இப்போ என்ன சமாதி நிலையத்தில் என்ன பண்ணுறாங்க, கல்வி கருணாதிகளை சுத்தமாக அங்காரங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு இரு நிலைக்கு தான் போக முடியும். அதனால சமாதி பழக்கம் அல்ல, சகஜ பழக்கமே பழக்கம். அப்போ நம்ம இதே நிலை இருந்துட்டு நாம வந்து இந்த கல்விகள் அல்ல. இப்போ நம்ம என்ன இருக்கோம், எது காலை எது கைன்னு நினைச்சிருக்கோம் இல்லையா? நாம வந்து கல்விகள் அல்ல, கல்விகளுக்கு அப்பாற்பட்டவங்க நம்ம. இந்த கருவிகளுக்கு அப்பாற்பட்டவங்க, கருவி கரணங்களுக்கு அப்பாற்பட்டவங்க நாமம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்ம பேசுவோம். இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னு இருக்கு பார்த்தீங்களா, நீக்கி ஒருவி நம்ம அறியக்கூடியது தான் உபயோகம். அதுதான் இந்த திருவடி. ரெண்டுமே திருவடினாலும் அதுதான், உபயோகமும் அதுதான். இன்னொரு பொருளை சொல்லணும்னாக்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து நமக்கு எப்படி அருள் செய்கிறார்கள்னா திருவருள். திருவருளாம் பெருஞ்சோதி திருவுருள் காட்டாயம் இல்லையா? இப்போ திருவருளாம் பெருஞ்சோதி, திருவருளாம் பெருஞ்சோதி, பெருஞ்சோதியே வந்து திருவருள். அந்த திருவருள் முதல்ல நமக்கு தரிசனம் தரலாம் திருவடி நிலை, இறைவனுடைய திருவடி. இறைவனுடைய திருவடியை பற்றி நிறைய பாடிக்கிறாங்க. திருவாசகம் தான் இறைவனுடைய திருவடி. ஆனால் இதில் ஒரு சிறப்பு இருக்கு. இது நம்ம என்ன சொல்லுவோம், ஏமசக்தின்னா அந்த திருவடி நிறைய அடையாளம் ஏமசக்தி, அது பொன்வடி நமக்குள்ள தெரியாது. இந்த கரணம் இந்திரியங்களையும் கரணங்களையும் இருக்கக்கூடிய ஒளியை வச்சு தான் நம்ம அடைய முடியும். அதாவது ஏதோ கரணங்களை வச்சு அந்த ஞானம் கண்ணை உருட்டியோ இல்லை கண்ணை அங்கே பாரு இங்கே பாரு அப்படிங்கிறதுலாம் இல்லை. உலகத்தில் கரணங்களை வச்சோ இந்திரியங்களை வச்சோ அடையக்கூடிய எந்த பயிற்சியினாலும் அடையக்கூடியது அல்ல. இந்திரியங்களில் இருக்கக்கூடிய ஒளியை கரணங்களில் இருக்கக்கூடிய ஒளியை அறிந்து நாம ஏன்னா அறிவினால் தான் அறிவை அறிய முடியும். இதோ 5 minutes. கண் முதல் பொறியால் மனம் முதல் கரண கருவினால் பகுதியில் கருவால் இந்த மாதிரி எல்லாம் அடைய முடியாதுன்னு சொன்னான் பெருமான். 6ஆம் திருமுறையில் சிவசிவ ஜோதி பாருங்க, அந்த பாடலை சொன்னாங்க. சிவ 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 ஜோதி, சிவ 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 ஜோதி, சிவ 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 ஜோதி. அந்த பாடல் சொன்னாங்க. ஓரைங்குறி குரு ஜோதி, பொறிக்குள்ளும் புறத்தும் ஒளிர்கின்ற ஜோதி, ஐம்புலம் தானாம் ஜோதி, புல தகத்தும் புறத்தும் மலர்ந்தொழில் ஜோதி, பொய்மயல் போக்கும் ஜோதி, மற்றை பொறிகுலங்குள்ளும் புறத்துமாம் ஜோதி, மனமாதி எல்லாமாம் ஜோதி,
என்ன இருக்குன்னா, பொறிகள் மூலமாக மனம் இயங்குது. மனம் தான் அந்த பொறிகளை இயங்குது. பொறிகளை கண்ட்ரோல் எடுக்காம மனத்தை அடக்க முடியாது. மனத்தை அடக்காம பொறிகள். மனம் வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து முக்கியமான விஷயம் வந்து மனத்துக்கு தான் வரும். மனம் பிரிவே நீமை பிடித்தனம் உணர்த்தணும் அறிவே வழிவதும் அறிவிக்கிறது. அறிவிப்பதுன்னு சொல்லி அதை மனதை வந்து கரணத்தில் சொல்றது போன மாதத்தில் பேசணும். அறிவு வாக்கணும். அறிவுனா ஒளிவு வாக்கணும். மனதை வந்து ஒளிவு வாக்கணும். இந்த பிரிவுனா என்னன்னு சாதாரண பிரிவு 2 பேர் பிரிச்சுட்டவங்க அந்த பிரிவு வேற. இதுல வந்து 2 சொல்லி போட்டு பிரிவே நீமை பிடித்தனம் உணர்த்தணும் அறிவே வழிவதும் அறிவிப்பதுன்னு சொல்லிக்கிறேன். இந்த பிரிவுங்கிறது நம்ம என்னன்னு அப்புறம் பார்ப்போம். பிரிவுக்கு அறியா பெரும்பொருளாயன் அறிவுக்கு அறிவாம் அனுப்பது. அப்போ அந்த பிரிவு இல்லாத நிலை. இப்போ மனதுக்கு பிரிவுனா என்ன? மனசுக்கு வந்து பிரிவுனா என்னன்னு இருக்குன்னா, விரிந்து விரிந்து அலைதல். மனம் வந்து விரிந்து விரிந்து அலைதல். மனம் வந்து வெளியும் ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சு அது வழியா போயிடும், அவமே போயிடும். பொறிவாய் குறைதல். இந்த பொறிகள் வழியா கண் வழியோ காது வழியோ ஏதோ ஒன்று கேட்டு போயிடும். விரைந்து விரைந்து போகும், புகுந்து மயங்கும். இதெல்லாம் வந்து மனதுடைய பிரிவு. பிரிவு. அது இல்லாத மனதை எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் கரண ஒழுக்கம். கரண ஒழுக்கம் நமக்கு முழுமையாக எப்படி கிடைக்கிறது? ரெண்டு வழியில் கிடைக்கும். கரண ஒழுக்கத்தை நாம் முழுமையாக வர்றதுக்கு ஒன்று திருவுருள் நமக்கு துணை புரிய வேண்டும். கரண ஒழுக்கம்னா இப்படி பண்ணுவா உனக்கு. ஏன்னா கரண ஒழுக்கம் கொண்டுதான் சாக கல்வி வரும். கரண ஒழுக்கம் இல்லை திருவுருள் பெற்றவர்கள். திருவுருள் பெற்றவர்கள் அவங்க அறையா சொல்லுங்க அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து சொன்னீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. 2 விஷயம் இருக்கு. திருவுருளாலேயோ திருவுருள் பெற்றவர்களாலோ நமக்கு சன்மார்க்கத்தில் இருக்க ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக உணர்த்தப்படும். நம்ம வருஷப்படுத்த 1000 வருஷத்துக்கு திருவுருள் வந்து காத்து. முதல்ல வந்து ஏகசித்தின் என்ன சொல்லிட்டோம்? சாகக்கல்வினா சாகக்கல்வினா என்ன? எதை பற்றி கற்றுக்கிறது? இப்போ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனா, இப்போ காலேஜுக்கு போனா பாடத்துக்கு சிலபஸ் இல்லைங்களா? சிலபஸ். சாகக்கல்வினா என்ன? உடனே சொல்லியிருக்காங்க, எங்கேயும் போக வேண்டாம். 3 விஷயம் தான் சாகக்கல்வி. ஆனால் அதுக்கு விளக்கம் வந்து நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிருக்கிறாங்க, தப்பாக சொல்கிறாங்க. 3 விஷயம் தான். வேதாக்கா, சாராத்தலை, இது 3வது வந்து போகாப்புகள். இதில் போகாப்புகள் அனுபவம் தான் கொஞ்சம் தாமதமாகும். 2 அனுபவம் டக்கு வந்துடும். எது வேதாத்தலையும் வந்துடும், சாராத்தலையும் வந்துடும். சாராத்தலைன்னு என்னன்னா, நீங்கள் எப்போ அந்த ஏமசிந்தியை பெற்றீங்களோ அப்போ அந்த சாராத்தலை அனுபவம் வந்துடும். சாகாத்தலை அனுபவம் அப்போ தாழ்ந்த போதே தலை தந்த எம்மிலை. எப்போ உங்களுக்கு தாழ் கொடுத்தாலும் அந்த இறைவன் வந்து உங்களுக்கு தலை கொடுக்கணும். தலைன்னா சாகாத்தலை. பெருமாள் வந்து பாடல சொல்லியிருக்காரு. அடிக்கடி என் உலகத்தே முக வடிவம் தலை காட்டும். சாகாத்தலையில எப்படின்னா இன்னொன்று சொல்லப்போனா ஒன்றா சொல்லப்போனா சாகாத்தலைங்கிறது நம்முடைய சூழ்நிலை சரீரம். நமக்கு வந்து 2 சரீரம் தான், 5 சரீரம் தான் சொல்லுவாங்க. நீங்கள் அதெல்லாம் போகாதீங்க. என்ன சொல்லுவாங்க? ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். அதுக்கெல்லாம் நம்ம போக முடியல. 2 அத்தன் பகுந்த உடல் கூறினுள் சுத்தமாகிய சூக்ஷ்மம் சொல்லிருந்தால் சத்த பரிசு ரூப ரசகந்தம் புத்திமானோடு ஆங்காரம் புரியட்ட காயம். 8 சொல்றாங்கன்னா 8 தான். இது தன்மாத்திரைகள் 5, மனம் புத்தி ஆங்காரம். 8 சேர்ந்தாதான் நம்முடைய சூக்ஷ்ம சரீரம். இந்த உடலை நம்ம இழந்தா கூட சூக்ஷ்ம சரீரம் மட்டும் நம்முடைய. அதான் வந்து ஜீவனாட்டி. பிறப்போக்கும் எல்லா உயிர்ப்பும் சொல்றாங்க இல்லையா? பிறப்போக்கும் எல்லா உயிர்ப்பும், எல்லா உயிர்ப்பும் சூக்ஷ்ம ஜகம் ஒரே மாதிரி இருக்கும். அதான். ஆனால் அதுக்கு வேற உலகத்தை வேற அர்த்தம் சொல்லிக்கிறாங்க. பிறப்போக்கும் எல்லா உயிர்ப்பும் எல்லாருக்கும் சூக்ஷ்ம சரீரம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சிறப்புவா செய்தொழில் வைக்கின்ற செய்தொழில் அவங்களுடைய பாவம் பண்ணியும் அதுக்கேற்றபடி அது வந்து வேறுபடும். இருட்டா இருக்கும், இல்லை இருட்டா இருக்கும், வெளிச்சமா இருக்கும். அப்போ இந்த சாகாத்தலை வந்து நீங்க ஏமசித்தி அனுபவம் வரும்போது சாகாத்தலை உங்களுக்கு தெரிஞ்சது. அதுல இருந்து நம்ம பெற வேண்டிய அனுபவம் என்னன்னா போகாப்புணல் அனுபவம் தான் கொஞ்சம்
அடுத்தது என்ன ஜீவ இது பண்ணாக்கா தத்துவ நிக்கிரகம் இல்லையா? தத்துவ நிக்கிரகம்னா தத்துவங்களை தன்வசத்தில் நடக்கும். தத்துவம்னா என்னன்னு தெரியாது, அப்புறம் எப்படி தன்வசத்தில் நடக்கிறது? குதிரையில என்னன்னு தெரிஞ்சதுன்னா குதிரையை ஓட்ட முடியும். தத்துவம்னா ஒவ்வொன்றும் தத்துவங்கள் என்ன, தத்துவம் எப்படி இருக்குது, அதை நம்ம எப்படி நம்ம வசத்தில் கொண்டு வரதுங்கிறது அடுத்தது நம்ம பார்ப்போம்னா தத்துவ நிக்கிரகம் தத்துவ இது. அதுக்கப்புறம் தான் கடவுள் நிலை அடைகிறதுக்கு 4 ஸ்டேஜ் ஒருங்கிணையும் பூரணமாக கொடுத்தாதான் மரணமில்லாமல் அடையும். ஏமசித்தி மட்டும் ஆனால் ஒன்று ஏமசித்தி அடைஞ்சா ஒருவேளை அவன் மரணமடைய இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. அதான் அந்த ஏமம் தானே பாதுகாப்பு நம்ம பேசணும். அடுத்தது அவங்க எளிமையான ஒரு அமைப்பு, உடனே இந்த சன்மார்க்கத்தில் சேர மாறும் ஒருவேளை. ஆனால் அந்த வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு தடவை இறைவனுடைய திருவடியை பிடித்தால் அதை விடாமல் இருந்தால் அது அதே ஏன்னா திருவருள் சாதாரண விஷயம். திருவருள் மிகப்பெரிய விஷயம். பெருமாள் அடிக்கடி திருவருளே சொல்லுவாங்க. திருவருள் என்ன செய்யணுமோ அதை செய்யும், நிச்சயமா செய்யும். திருவருள் திருவருள் பற்றி பெருமாள் நிறைய பேசியிருக்காரு. கரெக்டா? இன்னைக்கு நேரம் இருந்தாலும் இதோட முடிக்கிறோம். அடுத்த இதில் என்ன பண்ணணும்னா ஒரு தகவலை சாகாமல் இருக்கிறது எப்படி என்ன தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு தகவலை இறைவன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்லியிருக்காரு. யாருக்கு? அவையாருக்கும் ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். இதை பண்ணி நீ சாக மாட்டார். அதே தகவலை யாருக்கு சொல்றாரு? மாணிக்கவாசகருக்கு சொல்றாரு. அதே தகவலை திருமூலருக்கும் சொல்றாரு. அதே தகவல் பெருமாள் அதே வரிகளை அப்படியே பெருமாள் பதிவு பண்ணி அதுக்கு விளக்கம் சொல்றாரு. ஸோ 4 விஷயம் அது ஒரு